நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறார்ன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனல தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். நம்மோட விளிம்பு நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைச்ச பல தருணங்கள் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே நிறைய இருக்கும். ஜான், நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் இதுக்கு பதில் தருவாருன்னு காத்திருந்தேன். என் வாழ்க்கையில சில பகுதிகள்ல ஆண்டவர் இடைப்படுவார்ன்னு எதிர்பார்த்தேன். என் வாழ்க்கையில அவர் தன்னை வெளிப்படுத்துவாருன்னு காத்திருந்தேன். என் வாழ்க்கையில இந்த அற்புதத்தை செய்வாரு. என்னோட பொருளாதார நிலையில ஒரு முன்னேற்றம் உண்டாகும். எனக்கு பிரியமானவங்க ரட்சிக்கப்படுவாங்க. நான் சில அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டுடுவேன். நான் அல்லது எனக்கு பிரியமானவங்க வியாதியிலிருந்து விடுதலை பெறுவாங்க. அப்படிலாம் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி ஆண்டவரோட வாக்குத்தத்தங்கள பிடிச்சிட்டு இருந்தேன். ஆனா, நிஜத்துல எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. நான் இனியும் காத்திருக்கிறதுல அர்த்தம் இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியல. இனியும் என்னால காத்திருக்க முடியாதுன்னு தோணுது. ஆண்டவர நம்பலாம். ஆண்டவர் உண்மையுள்ளவர்ன்னு எனக்கு தெரியும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவரோட வார்த்தைகள் ஒழிந்து போகாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நிஜ வாழ்க்கையில இது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜான். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார்ன்னு எனக்கு தெரியும். ஆனா சில சமயங்கள்ல முடிவில்லாம காத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்படி சொல்ற நிலையில நீங்க இருக்கிறீங்களா இன்னைக்கு? இனியும் காத்திருக்க எனக்கு பலன் இல்லன்னு நினைக்கிறீங்களா? முழுமையா ஏமாற்றமான சூழல்ல இருக்கிறீங்களா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது கஷ்டம்னு எனக்கு தெரியும். நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றீங்க. உங்க வாழ்க்கையின் குறிப்பிட்ட பகுதியில ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தணும்னு நீங்க கேட்கிறீங்க. நீங்க சிலருக்காக ஜெபிக்கிறீங்க. அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆனா, நீங்க இன்னும் காத்திருக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது. இது ரொம்ப கஷ்டம் தான். என் வாழ்க்கையிலயும் இது நடந்திருக்கு. ஆண்டவரே, நீங்க என் வாழ்க்கையில ஏதாவது செய்யக்கூடாதா? உம்மோட ஒரே ஒரு தொடுதல் என் வாழ்க்கையில எல்லாத்தையும் மாத்திடுமே. நீங்க ஏன் ஆண்டவர் அத செய்யக்கூடாது அப்படின்னு நான் கேட்டிருக்கிறேன். ஆபிரகாம் எடுத்துக்கோங்க. அவரே சந்ததி இல்லாம இருக்கிறாரு. ஆனா, அவர் சந்ததி இல்லாத அபிமெலேக்குடைய குடும்பத்துல எல்லாருக்காகவும் அவர் ஜெபம் பண்ணாரு. அபிமெலேக்குடைய முழு குடும்பமும் குணமாயிடுது. அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கறாங்க. ஆனா, ஆபிரகாமுக்கு இன்னும் சந்ததி உண்டாகல. இது எவ்ளோ வலி நிறைஞ்சதா, ஏமாற்றம் நிறைஞ்சதா இருந்திருக்கும். நீங்க ஜெபிக்கிறீங்க, அறிக்கை செய்றீங்க, ஆண்டவரோட வாக்குத்தத்தங்கள பிடிச்சு நிக்கிறீங்க. ஆண்டவர் மேல நீங்க வச்சிருக்கிற விசுவாசத்துக்காக நீங்க அவமானப்படுத்தப்படுறீங்க, கிண்டல் பண்ணப்படுறீங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்துருச்சு? நீ இன்னும் வாக்குத்தத்தங்கள பிடிச்சிருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? உன் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குதுன்னு எல்லாரும் கேட்பாங்க. இது உண்மையிலேயே வேதனை தரக்கூடியதா இருக்கும். ஆனா நான் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க, காத்திருங்க. ஆனா இப்படியான சூழல்ல எப்படி நீங்க காத்திருக்க முடியும்? இனியும் காத்திருக்க பலன் இல்லன்ற சூழல்ல எப்படி காத்திருக்க முடியும்? பிரசங்கி 3:11 சொல்லுது, அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். இந்த வார்த்தைகள தான் நம்ம எல்லாரும் தொடர்ந்து சொல்லணும். ஏசாயா புத்தகத்துல சொல்லப்படுறது போல சரியான குறிக்கப்பட்ட நேரத்துல ஆண்டவர் அத செய்வார். அதின் காலத்திலே சகலத்தையும் அவர் நேர்த்தியாக செய்வார். இது கடினமானதா இருக்கலாம். ஆனா, அதற்கான பலன் உங்களுடையதல்ல. ஆண்டவரிடமிருந்து அந்த பலன பெறுங்க. அதத்தான் நான் செய்வேன். ஆண்டவரே, நீர் இந்த என்னுடைய வாழ்க்கையின் பகுதியில வெளிப்படப் போகிறீரா என்பது எனக்கு தெரியல. நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். உம்மோட வாக்குகள் மேல சார்ந்து நிக்கிறேன். நான் யாருக்காக ஜெபிக்கிறேனோ, அவங்களுக்கெல்லாம் அற்புதங்கள் நடக்குது. ஆனா, நான் எனக்காக இன்னும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் என்ன மறந்துட்டது போல இருக்குதே. ஆண்டவர் எங்க இருக்கிறார் என்பது போல இருக்குதே. ஆனா, ஒவ்வொரு முறை நான் இத யோசிக்கும் போதும், என்னோட அற்புதத்துக்கு இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. என்னோட வெற்றிக்கு நெருக்கமா வந்துட்டேன். எனக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு பக்கமா வந்துட்டேன் அப்படின்னு நான் அத பார்க்கிறேன். ஜான், நான் 4 வருஷமா இதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா, அத கொஞ்சம் மாத்தி யோசிங்க. நீங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததிலிருந்து, இப்போ இவ்ளோ நெருங்கி வந்துட்டீங்க அப்படின்னு யோசிங்க. அந்த அற்புதத்துக்கு மிக நெருங்கி வந்துட்டீங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அதுக்கு ரொம்ப தூரமா இருந்தீங்க. இது அவ்ளோ எளிதானது இல்ல. உங்களுக்கு உதவ சில நடைமுறை விஷயங்கள நான் சொல்றேன். ஏன்னா, எனக்கு இது எவ்ளோ வலிய கொடுக்கும்னு தெரியும். உங்கள காயப்படுத்துற மாதிரியான வார்த்தைகள மக்கள் சொல்லலாம். மக்களோட வாழ்க்கைகள நீங்க பார்க்கிறப்ப, அது உங்கள கஷ்டப்படுத்தும். ஆண்டவர் என்னோட வாழ்க்கையில எங்க அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. என் வாழ்க்கையில நடந்த இந்த உதாரணத்த சொல்லி நான் முடிக்க விரும்புறேன்.
அது உங்களுக்கு உற்சாகம் கொடுக்கும்னு நம்புறேன். என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவர் சரியான நேரத்துல தம்மை அவர் வெளிப்படுத்துவார். அது நீங்க விரும்புற நேரமா இருக்காது. ரொம்ப தாமதமாகிட்டே அப்படின்னு நீங்க நினைக்கிற நேரமாவும் அது இருக்காது. ஆனா, அது உங்களுக்கு அவசியமான மிகச் சரியான நேரமா இருக்கும். இந்த உதாரணத்தோட நான் முடிச்சுக்க விரும்புறேன். எனக்கு ஒரு முறை லேப்டாப் வாங்க வேண்டிய அவசியம் வந்தது. என் அப்பா அத 3 மாசத்துல வாங்கி தர்றதா சொன்னாரு. ஆனா, எனக்கு அது அப்பவே வேணும்னு நெனச்சேன். ஆனா, அவர் 3 மாசம் கழிச்சு தான் வாங்கி தருவேன்னு திரும்பவும் சொன்னாரு. ஆனா, இதுக்கிடையில ஒரு விஷயம் நடந்தது. 1 மாசம் தான் அவர் சொல்லி ஆகியிருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கு அந்த குறிப்பிட்ட நாள் கட்டாயம் லேப்டாப் தேவைப்பட்டது. சரியா, அன்னைக்கே அப்பா எனக்கு அந்த லேப்டாப் வாங்கி குடுத்தாரு. ஆரம்பத்துல எனக்கு அது அப்பவே கிடைக்கணும்னு விரும்பினேன். ஆனா, நான் விரும்பின சமயத்துல எனக்கு அது கிடைக்கல. ஆனா 3 மாசத்துக்கு பிறகு தான் கிடைக்கும்னு அப்பா சொன்னாரு. நான் நெனச்ச மாதிரி அவ்ளோ தாமதமா அந்த லேப்டாப் என் கைக்கு வரல. உண்மையிலேயே எனக்கு அது அவசியப்பட்ட அந்த குறிப்பிட்ட நாள்ல எனக்கு சரியா கிடைச்சிருச்சு. இதத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். ஆண்டவர் நீங்க விரும்புற அந்த சமயத்துல அவர் தம்மை வெளிப்படுத்துவார்ன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் அவர் நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப தாமதமாவும் வரமாட்டார். சில சமயங்கள்ல நம்ம நினைக்கிறோம், இனியும் இது எங்க நடக்கப் போகுது? எவ்ளோ தாமதம் ஆகிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவரோட சமயம் நமக்கு ஆச்சரியமூட்டும் விதமா வரும். அது நீங்க விரும்புறது போல சீக்கிரமானதா இல்லாம இருக்கலாம். அதே சமயம் நீங்க நினைக்கிறது போல ரொம்ப தாமதமாகவும் அது இருக்காது. அது எப்பவும் மிக சரியான நேரமா இருக்கும். நீங்களும் நானும் அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருக்காக காத்திருக்கும்போது, அவர்கிட்ட இருந்து பெலன நாம பெற்றுக்கொள்ளணும். அது நிச்சயமா கடினமாத்தான் இருக்கும். அப்ப நான் என்ன செய்வேன் தெரியுமா? ஆண்டவர பார்த்து, "ஆண்டவரே இது ரொம்ப கடினமா இருக்கு. உமக்காக காத்திருக்க எனக்கு பெலன் இல்ல. உம்ம நம்புறதுக்கு எனக்கு பெலன் இல்ல. ஆனாலும் உம்ம நம்ப நான் விரும்புறேன். உங்களோட கவலைகள விண்ணப்பங்களா மாத்துங்கன்னு பைபிள் சொல்லுது. நீங்க என் வாழ்க்கையில சரியான நேரத்துல வெளிப்படுவீங்கன்னு நான் நம்புறேன். அதுக்காக உம்ம நான் துதிக்கிறேன். என்னோட சூழல்ல இருந்து என்னோட ஆண்டவர் யார் அப்படின்றது மேல என்னோட பார்வைய வைக்கிறேன்" அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு தேவையான பெலன அவர் கொடுப்பாரு. சரியான நேரத்துல ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்த நீங்க காத்திருங்க. காட் பிளெஸ் யூ. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட YouTube சேனல தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணிய உங்களோட நிதி ஆதரவு மூலமாவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.